உங்களோட பேர் என்னங்க? எங்கேருந்து வரீங்க? என்ன தரவரிசை எண்? என்ன துறையை தேர்ந்தெடுத்திருக்கீங்க? என் பேரு காவ்யா. நான் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். என்னோட ஓவரால் ரேங்க் வந்து 65. நான் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன். என்ன படிச்சிருக்கீங்க? நான் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருந்தேன். அது முடிச்ச உடனே அப்படியே நான் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறதுக்காக வந்துட்டேன். எத்தனாவது முயற்சியில் வெற்றி பெற்றிருக்கீங்க? இது வந்து என்னோட செகண்ட் அட்டெம்ப்ட். எவ்வளோ கேள்விகள் போட்டீங்க? நான் வந்து 150 கொஸ்டின்ஸ் போட்டிருந்தேன். முதல் முயற்சியில் என்ன தப்பு பண்ணணும்னு நினைக்கிறீங்க? முதல் முயற்சியில் ஆக்சுவலாக நான் பண்ண தப்பு இந்த ஷேர் பண்ணுறதெல்லாம் அந்த இது மிஸ் பண்ணி அந்த மாதிரி. அப்புறம் தெரிஞ்ச கொஸ்டின்ஸே கொஞ்சம் தப்பு பண்ணிட்டு வந்தேன். அந்த மாதிரி பண்ணதுனால எனக்கு ஃபர்ஸ்ட் டைமில் போயிட்டு, அதுவுமே ரொம்ப பக்கத்தில் வந்து தான் கிடைக்காம போயிடுச்சு. இந்த டைம் எடுத்துருக்கேன். எப்படி இந்த வாட்டி சரி பண்ணீங்க? இந்த வாட்டி சரி பண்ணது டெஸ்ட் மூலமாக தான் சரி பண்ணேன். கண்டினியூவாக டெஸ்ட் போட்டுட்டே இருந்தேன். நான் எந்த டெஸ்ட் பேட்ச் போட்டாலுமே வந்து அதை போய் நான் அட்டன் பண்ணிடுவேன் அந்த மாதிரி. இப்போ படிக்கிறத பற்றி பேசுவோம். தமிழ் நீங்கள் எந்த மாதிரி படிச்சீங்க? போன வாட்டி படிச்சதுக்கும் இப்போ வித்தியாசம் இல்லையா? சிலபஸ் மாறிடுச்சு. இலக்கணம் எந்த மாதிரி படிச்சீங்க அப்படின்றத சொல்லுங்கள். தமிழ் எப்படி படிச்சீங்க? தமிழை பொறுத்த வரைக்கும் நான் படித்தது வந்து நான் ஒரு பர்டிகுலர் மெட்டீரியல் மட்டும் இல்லாமல் நான் நிறைய சர்ச் பண்ணி படித்தேன். ஒவ்வொரு அகாடமியில் ஒன்று ஒன்று கொடுப்பாங்க, அந்த மாதிரி படித்தேன். அப்புறம் டிஎன்பிஎஸ்சி மெட்டீரியல்னு ஒன்று போடுவாங்க, அதை டவுன்லோட் பண்ணி அதுலேருந்து கொஞ்சம் படித்தேன். அந்த மாதிரி தான் நான் தமிழ் படித்தேன். எனக்குமே இந்த சிலபஸ் கொஞ்சம் புதுசாக தான் இருந்துச்சு. இப்போ இலக்கணம் அப்படின்னும் போது நம்ம புரிஞ்சுக்கணும். விதிகள் நிறைய இருக்கும், அதை புரிஞ்சுக்கிட்டு படிக்கிற மாதிரி இருக்கும். அந்த புரிதல் எப்படி கொண்டு வந்தீங்க அப்படின்றத சொல்லுங்கள். நான் தமிழ் மீடியத்தில் படித்தனால எனக்கு அது பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியல. எனக்கு அப்பத்துலேருந்து தமிழ் சொல்லிக் கொடுத்த டீச்சர்ஸ் அப்படி தான் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால எனக்கு இலக்கணம் ஈஸியாக தான் இருந்துச்சு. இந்த தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அதுதான் வந்து கொஞ்சம் மனப்பாடம் பண்ணுற மாதிரி நிறைய தலைவர்களை பற்றி திருக்குறள் படிக்கணும், 20 அதிகாரங்கள், அதெல்லாம் எந்த மாதிரி படிச்சீங்க? அது வந்து நான் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் படிக்கும்போது திருக்குறள் நான் எப்படி படிப்பேன்னா பொருள் படிச்சுட்டு தான் நான் அதுக்கு அதாவது பொருள்லேயே அதுக்கான கொஸ்டினும் இருக்கும், ஆன்சரும் இருக்கும், அந்த மாதிரி தான் படித்தேன். தமிழ் தலைவர்கள் இதெல்லாம் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் மெட்டீரியல் அந்த மாதிரி வச்சுட்டு தான் நான் படித்தேன். மேக்ஸ் எந்த மாதிரி படிச்சீங்க? 2 இருக்கு, ஆப்டிடியூட், ரீசனிங், ரெண்டுத்துக்குமே சொல்லுங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் மேக்ஸ் ஸ்டூடெண்ட் தான். நான் காலேஜில் மேத்தமெட்டிக்ஸ் தான் படித்தேன். ஆனால் இங்கே வரும்போது அது கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சுன்னா நிறைய பேர் வந்து ஷார்ட்கட்லலாம் போடுறவங்க இருந்தாங்க. எனக்கு அது கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக போக நிறைய யூடியூப் சேனல்ஸ் பார்த்து தான் நான் படித்தேன். ஒவ்வொரு டாப்பிக்காக எடுத்துட்டு எல்லாத்துலேயுமே சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்பீங்க. ஆமாம், அப்படி தான் ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்பேன். டெஸ்ட் போட்டு பார்ப்பேன் நிறைய. ஆமாம், ஃபார்முலாஸ்லாம் நான் தனியாக எடுத்து எழுதி வச்சுக்குவேன். ஒரு பேப்பரில் ஒரு தனியாக ஃபார்முலாஸ்லாம் போட்டு எடுத்து எழுதி வச்சுக்குவேன். டெய்லி அதை ஒன்ஸ் வந்து பார்த்துட்டே இருப்பேன். ரீசனிங் மேம்? ரீசனிங் பொறுத்தவரையில் நம்ம நிறைய ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருக்கணும். ஒரு டாபிக் எடுத்துட்டோம்னா ஒரு நாளைக்கு அதுலேருந்து அட்லீஸ்ட் ஒரு 10 கொஸ்டினாக ஒர்க் அவுட் அது மாதிரி டெய்லி பண்ணிகிட்டே இருந்தால் ரீசனிங் பெருசாக ஒன்றும் தெரியாது. தினமுமே மேக்ஸுக்கு 1 மணி நேரம் ஒதுக்கிடுவீங்க? கண்டிப்பாக. இப்போ உங்களுடைய ஒரு நாள் ஸ்டடி பிளான் எந்த மாதிரி இருக்கும்? ஒரு நாள் ஸ்டடி பிளானில் நான் வந்து தமிழுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். அப்புறம் பாலிட்டி அது எனக்கு பிடிக்கும் பொதுவாகவே, அதனால பாலிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். கண்டிப்பாக இன்றைக்கி நான் மேக்ஸ் கண்டிப்பாக பண்ணுவேன். ஆமாம், அதுக்கப்புறம் டைம் இருந்தால் கொஞ்சம் கொஞ்சம் ஒதுக்கி படிப்பேன். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஒதுக்கி படிப்பேன். நடப்பு நிகழ்வுகள்லாம் படிச்சிருக்கீங்களா? படித்தேன். நான் டெய்லி நியூஸ் பேப்பர் படிப்பேன். ஆமாம், அதுலேருந்து எனக்கு இது கொஞ்சம் எக்ஸாமுக்கு இது முக்கியம் அப்படி. ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் நான் பண்ண தப்பு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் படிக்காதது தான். அதனால செகண்ட் அட்டெம்ப்டில் நான் நோட் போட்டு எழுத ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறமா. ஆமாம். இப்போ நோட்ஸ் எதுக்கெல்லாம் எடுத்தீங்க? நோட்ஸ் வந்து நான் பாலிட்டிக்கு எடுத்தேன். ஹிஸ்ட்ரிக்கு ஒரு சில கிளாஸஸ்லாம் யூடியூப்பில் பார்த்து அது மாதிரி எடுத்தேன். அப்புறம் மேக்ஸ்லாம் சில ஷார்ட்கட்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். தமிழ்ஸ்க்குமே இந்த பகுபத உறுப்பு இலக்கணம் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது எடுத்தேன். மேக்ஸிமம் நோட்ஸ் எடுத்து படிக்கிறது தான் எல்லா சப்ஜெக்ட்டுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் புதுசாக டிஎன்பிஎஸ்சி படிக்க வரேன்னு வைங்களேன். இப்போ எனக்கு என்ன சஜஷன் சொல்லுவீங்க? நான் எந்த மாதிரி படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம், எங்கேருந்து தொடங்கலாம் அப்படின்னா எனக்கு என்ன சஜஷன் சொல்லுவீங்க? ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது நம்ம என்ன மாதிரி படிக்கணும்னா கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்து தான் படிக்கணும். நிறைய யூடியூப் சேனல்ஸ்லேயே எல்லாமே சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதெல்லாமே யூஸ் பண்ணி படிக்கிறது நல்லது தான். 3 பார்ட் இருக்கு இல்லையா? தமிழ், மேக்ஸ், ஜிஎஸ் 3 இருக்கு இல்லையா? நான் நிறைய ஆஸ்பிரன்ஸோட உரையாடினதில் எல்லாருமே தமிழுக்கும் மேக்ஸுக்கும் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் வந்து ஜிஎஸ்க்கு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் முன்ன மாதிரி இல்லை. இப்போ தமிழ் வந்து ரொம்ப கடினமாக கேட்குறாங்க. ஒரு 80 போடுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னும் போது ஜிஎஸ்க்கும் நம்ம ஈக்குவலாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஆமாம், நான் பண்ண தப்பு அதுதான். நானும் தமிழ் மேக்ஸ் மட்டுமே இது பண்ணிட்டு ஜிஎஸ்ல தான் எனக்கு ஆக்சுவலாக இந்த இதில் மார்க் கொஞ்சம் கம்மியாச்சு. ஸோ அந்த தப்பு யாருமே செய்யக்கூடாது. ஜிஎஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நீங்கள் ஜிஎஸ்ல எந்த மாதிரி படிச்சீங்க? ஜிஎஸ்லாம் அதான் சொன்னேன்ல, நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு தான் நான் படித்தேன். ஆமாம், ஒமிட் பண்ணிட்டேன். நான் ஆக்சுவலாக சயின்ஸ் அது கொஞ்சம் கம்மி மார்க்குங்கிறதுனால நான் அதை அவ்வளோவா படிக்கல. ஆனால் இந்த தடவை எக்கனாமிக்கு கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. அதனால எக்கனாமி நல்லா படிச்சு. சரிங்க. உங்களுடைய ரிவிஷன் மெத்தட் பற்றி சொல்லுங்கள். எப்படி ரிவிஷன் பண்ணுவீங்க நீங்கள்?
ரிவிஷன்ங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் அன்னன்னைக்கு படிக்கிறத திருப்பி மறுநாள் எடுத்து பார்த்துட்டு ஒரு தடவை அதுக்கப்புறம் படிக்கிறது தான் நான் அப்படிதான் நான் வச்சுக்குவேன். அது விட்டுருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம படிச்சதே மறந்துதான். நிறைய பேர் படிக்கிறது மறந்துடுது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? படிக்கிறது மறக்காது, எல்லாருக்குமே மறக்கும். அது மறக்காம இருக்க என்ன பண்ணலாம்? படிக்கிறது மறக்காம இருக்கணும்னா டெய்லி படிக்கணும். அதுதான் கன்சிஸ்டண்டா இருந்தா அது படிக்கிறது மறக்காது. அவ்வளவுதான். இப்ப 2026ல தேர்வு வருது. அது எழுதக்கூடியவங்களுக்கு உங்களோட மெசேஜ் என்னது? 2026ல அதுதான் ஜிஎஸ் நல்லா படிங்க. யாருமே தமிழ் மேக்ஸ் மட்டும் போதும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். அப்படி நினைச்சிட்டு தான் நிறைய பேர் இந்த தடவை கொஞ்சம் பக்கத்துல வந்து அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஜிஎஸ் குரூப் 1 ரேஞ்சுக்கு படிச்சாதான் இப்போ குரூப் 4 வந்து நல்லா எழுத முடியும்னு நினைக்கிறேன். யாருக்கு நன்றி சொல்றீங்க? கண்டிப்பா எங்க அம்மாவுக்கு தான் சொல்லணும். அது இல்லாம நான் படிக்கிறதுக்காக நிறைய பேர் தெரிஞ்சும் தெரியாமலும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே என்னோட நன்றி. தேங்க்யூ.